கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் மனதார வாழ்த்துகிறேன். என் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாமே என்று வேதத்திலே நாம் வாசிக்கலாம். எனக்கு அன்பான என் குடும்பத்தின் மக்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையின் அழகே தாழ்மைதான். இந்த வாழ்க்கையைத்தான் நமது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். தாழ்மைதான் நமக்கு மேன்மையை கொண்டு வரும். இன்றைய நவநாகரிக உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, தாழ்மையை ஒருவரிடத்திலும் காண முடியாது. ஆனால் நம்மை அழைத்தவரோ தாழ்மை உள்ளவராக தனது பிறப்பிலே, வளர்ப்பிலே, அவருடைய ஊழியத்திலே, தனது மரண நேரத்திலும் கூட அவர் தாழ்மையாயிருந்து தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சிலுவையின் மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தம்மைத்தானே கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாமோ தாழ்மையை மறந்தோம். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று. ஆசீர்வாதத்தின் முதல் படியே தாழ்மைதானே. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்பதாக. நாகமான் என்ற ஒரு மனிதனை குறித்து 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். தன்னை தாழ்மைப்படுத்தாத வரைக்கும் அவன் சுகமடையவில்லை. தன்னை தாழ்மைப்படுத்தி யோர்தானில் மூழ்கினான். அற்புதமான சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதம் நமக்கு அழகாய் எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கிறது. நீதிமொழிகள் 29, 23 வாசித்து பாருங்கள். மனிதனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான் என்பதாக. தாழ்மை நமக்கு அவசியம். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம், தாழ்மைப்படுவோம், மேன்மையை நாம் சுதந்திரித்து கொள்வோம். இந்த வேத வசனம் அதைத்தான் சொல்கிறது. நாம் தாழ்மையாய் இருக்கும்போது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவாராம், ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை கொடுப்பாராம், நமக்கு ஜீவனாய் இருப்பாராம். ஆகவே இந்த காலை நேரத்தில் தாழ்மையோடு கூட அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். அவர் நமக்கு கிருபை கொடுப்பார், மகிமை தருவார். நம் ஆண்டவரை ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பெரிதல்லோ என் ஜீவனிலோ மாதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. பெரிதல்லோ என் ஜீவனிலோ மாதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடோதே கிருபை, தாழ்மையுள்ளவர்
கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தன்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தன்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. என் மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் கிருபை கொடுப்பேன் என்று சொன்னீரே. நாங்கள் தாழ்மையாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. நீர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறீர். நாங்களும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தாழ்மையோடு உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தி தாழ்மைப்படுத்தி உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மேன்மையான ஆசீர்வாதங்களை கட்டளிடும். இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஒத்தாசைகளும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.